பார்த்துக்கலாமே, ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாமே, அப்புறமா பார்க்குறேம்மா, சார் அப்புறமா பார்க்குறேன், இப்போ வேண்டாமே, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் போட்டுமே, நம்மளுக்குள்ளார உள்ள அந்த சோம்பேறித்தனம். இதை வந்து நம்ம என்ன எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குங்க. இப்போ எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து தள்ளி போடுறோமோ அது நம்ம வந்து ஒரு படிக்கட்டு ஏறுறதுல நம்ம கீழே இறங்குறோம்னு அர்த்தம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஒர்க்கை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா ஏறிக்கிட்டு இருக்கிற படிக்கட்டுலேருந்து நம்ம பின்னாடி இறங்குற மாதிரி நமக்கு நாமே ஒரு அந்த வெற்றியோட படிக்கட்டுகளை நம்ம வந்து பின்னோக்கி வர்ற மாதிரி தான் நம்ம அதை வந்து கணிச்சிக்கணும். அப்போதான் நம்ம அடுத்த படிக்கட்டை எடுத்து வைக்க முடியும். இல்லை நம்ம அந்த சோம்பேறித்தனத்தை வளர விட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் இது வரைக்கும் ஏறி வந்த படிக்கட்டுகள்லேருந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகள் பின்னோக்கி போகிறப்ப உங்களுடைய அந்த வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். அந்த எதிர்கால லட்சியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தவங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஒர்க்கை நம்ம இன்னும் முடிச்சாகணும், இந்த ஒர்க்கை இன்னைக்கு நம்ம பண்ணோம், இந்த ஒர்க்கை இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம முடிச்சாகணும், இல்லை பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்த 1 மந்த்துக்குள்ளார முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோள். இதுதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து வாழ்க்கையோட லட்சியமே. அப்போ அவங்கவுங்களுடைய லட்சியம், அவங்கவுங்களுடைய குறிக்கோள், அது 1 நாளாக இருக்கலாம், 6 மாசமா இருக்கலாம், அவங்கவுங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஒர்க்கு இதுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம அந்த படிக்கட்டை நோக்கி நம்ம ஒரு படிக்கட்டாக ஏறுறோம். அப்போ அந்த ஏறிக்கிட்டு இருக்கக்குள்ளே நம்ம அடுத்த படிக்கட்டை எடுத்து வைக்கணும். நம்ம இப்போ ஒரு மாடிப்படியே ஏறுறோம்னாக்கா அடுத்தடுத்த படிக்கட்டை நம்ம ஏறணும்னு மனசுக்குள்ளார நினைக்கும் போது தான் அந்த மூளை செயல்பட்டு நம்மளுடைய பாடி வந்து அடுத்தடுத்த எடுத்து வைக்கிறோம் நம்ம காலை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு குறிக்கோளை மைண்டுக்குள்ளார நினச்சோம்னா அது நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து செய்யலாம் அப்படின்னு ஒரு வேலையை நம்ம ஒத்தி வைக்கக்குள்ள நம்ம கீழே இறங்குறோம். ஒரு படிக்கட்டாக நம்ம ஏறி போன படிக்கட்டுகளை இறங்குறோம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியுங்க. இப்போ நம்ம அண்ணாந்து பார்க்குறப்ப அவ்வளோ படிக்கட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ படிக்கட்டில் ஒரு படிக்கட்டு தானே, இறங்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, சரி ஒரு 10 நிமிஷம் தானே, நம்ம அப்புறமா இந்த ஒர்க்கை பார்க்கறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்மளுடைய மூளைக்கு நாமே கட்டளை இட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம பண்ணுறது கரெக்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்டர் போட்டு நம்ம ஓகே அப்படின்ட்டு நம்ம இருப்போம். ஆனால் அந்த ஒரு படிக்கட்டு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ரூபாயா சேர்த்தா தான் நம்மளுக்கு 10 ரூபாய் கிடைக்கும், 10 ரூபாயா சேர்த்தா தான் 100 ரூபாய் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு படிக்கட்டு தானேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து டைமிங் ஒத்தி வைக்கக்குள்ள ஒரு படிக்கட்டாக நீங்கள் கீழே இறங்கி வந்து திருப்பியும் நீங்கள் அண்ணாந்து பார்க்குறப்ப ரொம்ப தூரத்தில் இருக்கும். நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப மலைப்பாக போயிடும். அதனால நம்ம வந்து நம்மளுடைய கால்களுக்கு அடுத்தடுத்த படிக்கட்டுகளை ரெகுலரைஸ் வரக்குள்ள நம்ம அந்த ரொட்டீன் ஒர்க்கை நம்ம ரொட்டீனாக நம்ம அந்தந்த நேரம் எது நினைக்கிறோமோ, என்ன மாதிரியான லட்சிய கனவுகள் வச்சுருக்கோமோ, லட்சிய கணக்கெலாம் இன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம், இன்னைக்கு வேலைக்கு போகிறோம், இந்த வேலையில் இந்தந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறோம், இத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு வரோம், இதுக்கப்புறம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடுறோம் இந்தந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்த ஒரு ஒர்க்காக நம்ம வந்து செயலாக்கப்படுத்துகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம ரொட்டீன் வரக்குள்ள இதில் வந்து நம்மளை அறியாமல் நமக்குள்ளார அந்த மூளை வந்து நம்மளை வந்து படிக்கட்டு இறங்க சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த இதை வந்து திங்க் பண்ணவே கூடாது. அந்த 10 நிமிஷம்ன்றது ஒத்தி வைக்காமல் நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த நினச்ச அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் ஒரு நாளைக்கு நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை முடிக்கக்குள்ள தான் நம்மளால் அந்த 6 மாதமோ 1 வருஷமோ நினைக்கக்கூடிய அந்த பெரிய அச்சீவ்மெண்ட்டை நம்மளால் நம்ம அதை நோக்கி போக முடியும். ஸோ நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு படிக்கட்டு தானே அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் ஒரு படிக்கட்டாக இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் சேர்த்தா தான் நம்ம சேர்க்க முடியும். அந்த மாதிரி அதை நம்ம மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு ஒர்க்கும் செய்யக்குள்ள கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.